வெல்கம் டு எஸ்கே தகவல். ஸோ இந்த சேனல்ல டிப்ளமோ, பாலிடெக்னிக் ஸ்டூடெண்ட்ஸுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் குடுத்துட்ருக்கோம். ஸோ இதுவரைக்கும் இந்த சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்க அப்படின்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பார்த்தீங்கன்னா சிலபஸ் ஏற்கனவே ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா, போன வருஷம் புது சிலபஸ் வந்து பாலிடெக்னிக்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. ஸோ அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு இனி இப்போ செகண்ட் இயர் வரப்போறாங்க. ஸோ அதனால என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, செகண்ட் இயர் அண்ட் தேர்ட் இயர். ஸோ அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இப்போ செகண்ட் இயர் படிக்க போறாங்க. நெக்ஸ்ட் அடுத்து தேர்ட் இயர் படிக்க போறாங்க இல்லைங்களா? ஸோ அவங்களுக்கு உண்டான சிலபஸ், புது சிலபஸ் வந்து ஃப்ரேம் பண்ணி டோட்ல வந்து விட்டுருக்காங்க. ஸோ இந்த சிலபஸ் பார்த்தீங்கன்னா, இதுவரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஆரம்பத்துலேருந்து ஒவ்வொரு ஸ்கீமா வந்துகிட்டே இருக்கு. ஒவ்வொரு 4 வருஷத்துக்கு ஒரு தடவையும் பார்த்தீங்கன்னா, பாலிடெக்னிக்கினுடைய தரத்த வந்து மேம்படுத்துறதுக்காக என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு 4 வருஷத்துக்கு ஒரு தடவையும் பார்த்தீங்கன்னா, சிலபஸ் வந்து சேஞ்ச் பண்ணிட்டே இருந்தாங்க. ஸோ அப்படி இப்போ பார்த்தீங்கன்னா, புது சிலபஸ் வந்து போன வருஷம் வந்து சேஞ்ச் பண்ணாங்க. அந்த சிலபஸ் இதுவரைக்கும் பார்த்தீங்கன்னா, சிலபஸ் சேஞ்ச் பண்ணாங்க அப்படின்னா, அதுக்கு நேம் வந்து எப்படி வைப்பாங்க அப்படின்னா, இந்த ஏபிசிடி அப்படிங்கிற ஆல்பாபெட் ஆர்டர்ல வந்து வைப்பாங்க. ஸோ இப்போ புதுசாவே பார்த்தீங்கன்னா, ஸ்கீமோட பேரையே வந்து வித்தியாசமா வேற மாரி குடுத்துருக்காங்க. ஆர் 2023 அப்படின்னு சொல்லிட்டு குடுத்துருக்காங்க. ஆர்னா ரெகுலேஷன் 2000 அந்த வருஷம் எந்த வருஷம் வந்து அந்த சிலபஸ் வந்து விட்டுருக்காங்களோ, அந்த வருஷத்த வந்து அதுல வச்சிருக்காங்க. ஸோ இந்த மாரி வந்து அதுக்கு நேம் வந்து குடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு ஒரு டிராஃப்ட் சிலபஸ். டிராஃப்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு வந்து சிலபஸ் வந்து நெட்ல பப்ளிஷ் பண்ணிருவாங்க. பப்ளிஷ் பண்ணதுக்கப்புறம் எல்லாத்துக்கிட்ட இருந்தும் ஒரு கன்ஃபர்மேஷன் வந்து கேட்பாங்க. இந்த சிலபஸ்ல வந்து உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா? ஒரு ஃபீட்பேக் மாரி நம்மகிட்ட இருந்து பாலிடெக்னிக்லேருந்து எல்லாத்துக்கிட்டயும் வந்து ஃபீட்பேக் வந்து கேட்பாங்க. இந்த ஃபீட்பேக் எப்படி குடுக்குறாங்க? இல்ல எந்தெந்த யூனிட்ல எந்தெந்த சப்ஜெக்ட்ட உங்களுக்கு வந்து இந்த சப்ஜெக்ட் வந்து இதுக்கு பதிலா இந்த மாரி மாத்தலாம். அல்லது உள்ள இருக்கிற கன்டென்ட் வந்து இந்த மாரி மாத்தலாம். சிலபஸ் வந்து இப்படி சேஞ்சஸ் பண்ணலாம். ஸோ அப்படிங்கிற மாரி ஏதாவது கருத்துக்கள் இருந்தா, நம்ம வந்து தெரிவிக்கலாம் அப்படிங்கிற மாரி பார்த்தீங்கன்னா குடுப்பாங்க. அதுவரைக்கும் இருக்குது டிராஃப்ட் சிலபஸ். அந்த நம்ம குடுக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன்ல, ஓகே இந்த மாரி மாத்தலாம் அப்படிங்கிற மாரி அவங்க நெனச்சாங்க அப்படின்னா, அவங்களுக்கு அந்த மாரி மாத்தி ஒரிஜினல் சிலபஸ் வந்து நமக்கு விடுவாங்க. ஸோ அப்படி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, முன்ன ஒரு 1 வீக்குக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா, மெயினான பிரான்ச்சுக்கு மட்டும் தான் வந்து அந்த டிராஃப்ட் சிலபஸ் வந்து குடுத்துருந்தாங்க. ஸோ நேத்து பார்த்தீங்க அப்டின்னா, மீதி இருக்கிற ஸ்பெஷல் கோர்சஸ் கிட்டத்தட்ட ஒரு 20, 25 டிபார்ட்மென்ட்க்கு மேல ஸ்பெஷல் கோர்சஸ் வந்து இருக்கு. ஸோ அந்த மாரி கோர்சஸ்க்கு எல்லாத்துக்குமே பார்த்தீங்க அப்டின்னா, முந்தா நேத்து வந்து நேத்து வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அந்த சிலபஸ் வந்து டிராஃப்ட் சிலபஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த டிராஃப்ட் சிலபஸ்னுடைய லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோனுடைய டிஸ்கிரிப்ஷன்ல உங்களுக்கு குடுக்குறேன். ஸோ நீங்க எந்த டிபார்ட்மெண்ட் படிக்கிறீங்க? எந்த டிபார்ட்மெண்ட் வந்து இப்ப ஃபர்ஸ்ட் இயர் முடிச்சுட்டு செகண்ட் இயர் வரப்போறீங்களோ, அந்த டிபார்ட்மெண்ட்டோட அந்த லிங்க கிளிக் பண்ணீங்கன்னா, ஒரு Google பேஜ் ஓப்பன் ஆகும். Google டிரைவ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ அந்த Google டிரைவ் ஓப்பன் ஆயி உங்களுக்கு நீங்க எந்த டிபார்ட்மெண்ட் வந்து செலக்ட் பண்ணீங்களோ, அந்த டிபார்ட்மெண்ட் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆயி அந்த டிபார்ட்மெண்டோட ஃபுல் சிலபஸ். ஸோ 3 செம், 4த் செம், 5த் செம், 6த் செம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் சிலபஸ் வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே அந்த ஓவரால் குடுத்திருப்பாங்க. ஓவராலா ஒவ்வொரு செமஸ்டர்ல என்னென்ன சப்ஜெக்ட் அப்படிங்கிறத குடுத்திருப்பாங்க. அதுக்கப்புறம் ஒவ்வொரு செமஸ்டரா ஒவ்வொரு சப்ஜெக்ட்னுடைய டீட்டெயில் சிலபஸும் வந்து உங்களுக்கு குடுத்திருப்பாங்க. நீங்க இப்ப செகண்ட் இயர் ஃபர்ஸ்ட் இயர் முடிச்சுட்டு இப்ப செகண்ட் இயர் வரப்போறீங்க அப்படின்னா, உங்களுடைய டிபார்ட்மெண்ட்ல நீங்க என்னென்ன சப்ஜெக்ட்லாம் படிக்க போறீங்க? மொத்தம் உங்களுக்கு எத்தன தியரி சப்ஜெக்ட் இருக்கு? எத்தன பிராக்டிகல் சப்ஜெக்ட் இருக்கு? அந்த தியரி சப்ஜெக்ட்ல நீங்க என்னென்ன சப்ஜெக்ட் வந்து என்னென்ன தியரியில என்னென்ன சப்ஜெக்ட் இருக்கு? அதனுடைய சிலபஸ் என்ன அப்படிங்கிறத பத்தி டீட்டெயிலா வந்து நீங்க அத ஓப்பன் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த வீடியோனுடைய டிஸ்கிரிப்ஷன்ல வந்து அந்த அ லிங்க் வந்து நான் குடுக்குறேன். இதுவரைக்கும் நீங்க சிலபஸ் வந்து தெர்ல அப்படிங்கிறவங்க, அந்த லிங்க கிளிக் பண்ணி நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய சிலபஸ் வந்து ஓப்பன் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? ஜஸ்ட் நான் சும்மா ஒரு ஓரலா காமிக்கிறேன். பாத்தீங்கன்னா, டைரக்டர் ஆஃப் டெக்னிக்கல் எஜுகேஷன் சென்னை சர்க்குலர் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க 31/5/2024 டெக்னிக்கல் எஜுகேஷன் கரிக்குலம் டெவலப்மென்ட் சென்டர். ஸோ இந்த மாரி சிலபஸ் எல்லாம் ஃப்ரேம் பண்ணி குடுக்குறது யாருன்னா, கரிக்குலம் டெவலப்மென்ட் சென்டர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தான். ஸோ டிப்ளமோ இன்ஜினியரிங் டெக்னாலஜி ஹாஸ்டிங் 3, 4, 5, 6th செமஸ்டர் டிராஃப்ட் சிலபஸ் ஃபார் ஸ்பெஷல் பிரான்ச்சஸ். ஸோ அப்படின்னு சொல்லிட்டு நெறைய பிரான்ச்சஸ்லாம் இருக்கு. ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா, இந்த மாரி ஒரு Google லிங்க் வந்து குடுத்துருக்காங்க. ஸோ அந்த லிங்க் அது மட்டும் இல்லாம பார்த்தீங்கன்னா, 8ஆம் தேதி உங்க ஒரு அந்த ஃபீட்பேக் நான் சொன்னேன் இல்லைங்களா? ஃபீட்பேக் அல்லது ரிமார்க்ஸ் ஏதாவது இப்படி இதுக்கு பதிலா இப்படி மாத்தலாம் அப்படிங்கிற மாரி ரிமார்க்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, 8/6/2024 வரைக்கும் டைம் வந்து குடுத்துருக்காங்க. ஸோ அந்த டைம்ல வந்து என்ன பண்ணலாம் டைம்க்குள்ள என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய ஃபீட்பேக் வந்து குடுக்கலாம். ஸோ அந்த ஃபீட்பேக் வந்து எங்க குடுக்குறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கீழ பார்த்தீங்கன்னா ஒரு Google ஃபார்ம் குடுத்துருக்காங்க. இதுலயே பாருங்க. Google ஃபார்ம் லிங்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிங்க் வந்து குடுத்துருக்காங்க. இந்த லிங்க்ல வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அத வந்து பண்ணலாம். அந்த Google ஃபார்ம்
நீங்க ப்ரௌசர்ல குடுத்து ஓப்பன் பண்ணலாம். அல்லது இந்த கியூஆர் கோட ஸ்கேன் பண்ணீங்கனாலும் அந்த கூகுள் ஃபார்ம் வந்து ஓப்பன் ஆகும். அதுல வந்து பண்ணலாம். சரிங்களா? சரி ஓகே. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு சொல்லி நினைக்கிறேன். உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சுன்னா, இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் குடுங்க. அதே சமயத்தில உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து யாராவது படிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னா, அவங்களுக்கு இந்த சிலபஸ் நீங்க ஃபார்வர்ட் பண்ணலாம். சரிங்களா? அவங்களும் வந்து நம்ம என்ன படிக்க போறோம், என்னென்ன சப்ஜெக்ட் படிக்க போறோம் அப்படிங்கிறத பத்தி அவங்களும் வந்து தெரிஞ்சுக்குவாங்க. சரிங்களா? சரி ஓகே. இந்த வீடியோவ கடைசி வரைக்கும் வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.